मैं आगरा से आ रहा हूँ, मुझे हिंदी मालूम है। तमिलनाडु में सब लोग हिंदी सीखना चाहिए, जभी तो सब लोग पैसा आएगा। ये है ना तीन का पार्टी, वो बोल रहे हैं हिंदी नहीं चाहिए करके। हिंदी सब लोग पढ़ेंगे। इंडिया में किधर जाएगा तो हिंदी चाहिए, हिंदी नहीं तो किधर भी नहीं सकता है। तमिल ओनली तमिलनाडु में है, इंग्लिश ऑल ओवर इंडिया, हिंदी ऑल ओवर इंडिया। इसके लिए बोल रहा हूँ सब लोग हिंदी सीख रहे हैं। एक कनी में बोल रहा है मेरा बेटा लंदन में पढ़ता है, बुद्धि नहीं बोल रहा है मेरा बेटा यूएस में पढ़ता है। वो बोल रहा है क्या, उसका नाम क्या होगा, पल्ली कॉलेज अमचर, वो बोल रहा है मेरा बच्चे को तमिल नहीं मालूम है। यानी हिंदी प्लस इंग्लिश क्या है, तुम लोग क्या आदमी, तुम लोग सब हिंदी सीखेगा। मैं तो எவ்வளவு கேவலப்படுங்க நானே। இதெல்லாம் மாறணும்னா நிச்சயமா நீங்க 2026ல ஒரு மாற்றம் தந்தையாக, அப்பதான் இந்த நாடு நல்லா இருக்கும், இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கும். நான் சொல்ல பாருங்க, எங்க தலைவர் 2005 கட்சி ஆரம்பிச்சார். ஆனா அவர் கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி 25 ரூபாய் வச்சார். தன்னுடைய சொந்த பணத்துல வருஷம் 50 லட்சம் பிறந்தாலே ஒவ்வொரு மாடலும் பிரிச்சுட்டார். சொந்த பணத்தை ஒரு ஆட்சி இல்லை, ஒவ்வொரு மாடல் தான் படிக்கிற பிள்ளைகளுக்கு, கையில் விஷயம் உதவி பிள்ளைகளுக்கு, ஊனமற்றவர்களுக்கு இப்படி பிரிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு சின்ன அறிவியல் வந்தாரு, பெண்கள் நாட்டின் கண்ணும் சொல்லிட்டு ஒரு பிறந்தாருக்கு அவங்க பிறந்த பெண் குழந்தைகளுக்கு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணாங்க. இன்னைக்கு 20 வருஷம் ஆச்சு. நீங்க பிள்ளைக்கு 2 லட்சம் கொடுத்து போகுது. அவங்க யாரு, அரசாங்கத்திலிருந்து பணம் வாங்கல, அது சொந்த பணம். இது மாதிரி நிச்சயமாக தெய்வத்தின் கோயிலை பார்க்கலாம், அது ஒரு பார்க்கலாம். ஆனா நம்ம கண்முறை பார்த்த தெய்வம் புரட்சிக்கு கேட்க முடியாது. கண்முறை பார்த்த தெய்வம் வேற யாரும் இல்லை. அவங்க அன்னைக்கு கொடுத்தாங்க, நான் சம்பாதிச்ச மட்டும் இல்லாத வாழ்க்கை வரலங்க, அது மாதிரி யாருக்கும் கிடையாது. அதான் சொல்றேன், அவர் வழியில் என்னுடைய நல்ல பொதுச் செயலாளர் திருமதி அந்நியாளர்கள் எத்தனையோ விமர்சனம். ஒரு பெண்மணி வீட்டையை பார்க்கலாம், பிள்ளையை பார்க்கலாம், கட்சியை பார்க்கலாம், எதிர்கட்சி விமர்சனம் பண்றாங்க, அதையும் பார்க்கலாம். நல்லா பாருங்க, அவங்க நினைச்சா எது ஒரு அடியில் இருக்கலாம். ஆனா தலைவர் ஆரம்பிச்ச கட்சியை நம்பி பல லட்சம் பேர் தொண்டர் இருக்கான்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லாத்தையும் சமுதாயத்தை விட்டுட்டு கட்சிக்காக உழைக்கிறாங்க. எந்த நேரமும் நம்ம கட்சியை உழைக்கிறாங்க. நிச்சயமா அவங்க தலைமை சிறப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும். தேமுதிக தலைமை எங்கள் கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த்